நம்ம டீச்சர்ஸ். அது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம லெசன் பிளான் பண்ணும்போதே வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு வி ஆர் டூயிங் த ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டினா என்ன? ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு வந்து வாட் இஸ் த பெனிஃபிட்? வை we யூஸ் த ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி இன் ஸ்டெம் எஜுகேஷன்? ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும் நம்ம. அண்ட் தென் எல்லாரையும் வந்து மெட்டீரியல்ஸ் கொண்டு வர வைக்கணும். இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த டாஸ்க்கெலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா சும்மா கிடையாது. அதுக்கு ப்ரியர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ ப்ரைமரி கிளாஸ் அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு 1 வீக் பிஃபோராகவே வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்க்கு. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் வென் தே கம். இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொண்டு வருவாங்களா? இட்ஸ் அ கொஷின் மார்க்கு இல்லைங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வரோம், ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வர மாட்டான். Almost those who are interested, those who are the parents are very much interested in their child's education, they will guide them. So those parents வந்து those who are working, those parents அது வந்து அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து அந்த டைமில் அந்த மெட்டீரியல்ஸை வந்து கொண்டு வர முடியாமல் போகலாம். ஸோ அந்த சைல்டையும் வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்கேஜ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுடைய டியூட்டி. வாட் இஸ் த மெயின் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி பண்ண வைக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கான்செப்ட்டு உள்ளே போய் சேரணும், மெமரியில் போய் ரெஜிஸ்டர் ஆகணும். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதால இந்த கான்செப்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும், மனசில் பதிய வைக்கணும். அப்போ தான் வந்து அவன் எக்ஸாம் எழுதும்போது ஏதாச்சும் அவன் வந்து அவனுடைய அவுட்புட்டை வந்து கொடுப்பான். அப்படின்றதுக்காக தான் we are doing இல்லைங்களா? ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் த ஆக்டிவிட்டி டியூரிங் அவர் டீச்சிங்.